everyone, welcome to my channel Longer Princess and this is me Kavipriya. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல வரப்போற வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹேர் ஸ்டைல் தான் ஆனா 3 டிஃபரண்ட் வேஸ்ல எப்படி குயிக்கா பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஹேர் ஸ்டைல் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கொண்ட போடுவாங்கல்ல நிறைய பேர் மால்லாம் போற பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்க அப்படினா நல்ல வெஸ்டர்ன் காஸ்டியூம் போட்டுருப்பாங்க. அது மேல வந்து ஹை பன் ஹேர் ஸ்டைல் வந்து போட்டுருப்பாங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப கூலா ரொம்ப கியூட்டாவும் இருப்பாங்க. சோ அந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நம்ம நார்மலா கொண்ட போடுற மாதிரிலாம் போட முடியாது. வீட்ல எப்படி நம்ம வேலை செய்யும்போது போடுவோம். சோ அந்த மாதிரிலாம் போட்டோம்னா அது அந்த அளவுக்கு லுக் நமக்கு வந்து கொடுக்காது. சோ அந்த ஹை பன் ஹேர் ஸ்டைலை வந்துட்டு எப்படி குயிக்கா பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, பன் ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம். இதுல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா இன்னும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 30 செகண்ட்ஸ்க்குள்ள நம்மளால இந்த பன் ஹேர் ஸ்டைலை வந்து பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். அது வந்து சும்மா வாய் வழியா சொன்னா ஒரு ப்ரூஃபா இருக்காது இல்லையா? ஸோ அதனால வந்து நான் ஸ்டாப் வாட்ச் வச்சு கரெக்டா வந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ள என்னால இந்த ஹேர் ஸ்டைலை பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்றத நானும் செக் பண்ண போறேன். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் கையில் போட்டுருக்க நெயில் பாலிஷ் வந்துட்டு நிறைய பேருக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் நான் சூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து அந்த மாதிரி. அண்ட் நெயில் பாலிஷ் ரொம்ப விரும்புகிற பர்சன் கிடையாது நான். ஸோ என்னுடைய நிறைய வீடியோஸில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அரைகுறையாக நெயில் பாலிஷ் போட்டுட்டு நெயில் பாலிஷ் போட்டு அதை வந்துட்டு கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் நான் போட்டுட்ருப்பேன். பட் எனக்கும் அப்பப்போ ஆசை வரும் இந்த நெயில் பாலிஷ்லாம் போட்டு நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ட்ரெல்ல இருந்து LE18 அவங்க பிராண்டில் இருந்து ஒரு நெயில் பாலிஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு நெயில் பாலிஷ் போட்ட மாதிரியே இருக்கணும் போடாத மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஷேட் வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. சரி ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ அதுக்கான லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கீழே கொடுக்குறேன். LE18 நெயில் பாலிஷ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நான் தான் இந்த மாதிரி ஒரு ஷேட் எடுத்திருக்கேன். பட் அதில் நிறைய கலர்ஃபுல் ஷேட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்றவங்க பண்ணுங்கள். நான் ஒரு கோட் கொடுக்குறேன். சப்போஸ் அதில் வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் வந்துட்டு நீங்கள் அவைல் பண்ணிக்கணும், ஆஃபர் வந்து அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னுடைய கோட் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 டிஃப்ரெண்ட் வேஸில் ஒரு பெரிய கொண்டை ஒன்று போட போகிறேன். அவ்வளோதான் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அப்படின்றதுக்காக ஸ்டாப் வாட்ச் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே என்னால் அந்த 3 டைப்லையும் அந்த கொண்டையை போட முடியுதா அப்படின்றத தான் நான் சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஸ்டாப் வாட்ச்லாம் தேடி பார்த்தேன், கிடச்சிது. ஆனால் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு தெரியல. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுடைய ஃபோன்லேயே வந்துட்டு ஸ்டாப் வாட்ச் வச்சு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த 3 டைப்பில் கொண்டை போட முடியுதா அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். ஓகே, ஸோ 0 0 0 0 அதில் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்பு நான் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டாக எனக்கு முடி பெருசாக இருக்குது அப்படின்றதுனால அந்த எக்ஸை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கிளிப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ 29 செகண்ட்ஸில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனக்கு இதோட அவுட் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரலனாலும் கொஞ்சம் பரவாயில்ல. 30 செகண்ட்ஸில் நம்ம அவசரத்தில் கிளம்புறோம் அப்படின்னா ஓகே இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் மெத்தடில் வந்து பண்ணிடலாம். செகண்ட் மெத்தட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் இந்த ஒரு கிளச் யூஸ் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து என்ஸை செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு கிளிப் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ரீசெட் பண்ணியாச்சு. திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். Again 29 seconds. அப்பா முடியலடா சாமி. நிதானமாகவே பண்ணிடலாம் போல இருக்கு. ஒரு பதத்தை வந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ள முடிக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி பண்ணதை விட பெட்டராக தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா ஹை பண்ணால் நம்ம போட்டிருக்கோம். ட்விஸ்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ரெண்ட்ஸில் புஷ் பண்ணிவிட்டு லைக் புல் பண்ணிவிட்டு கொஞ்சம் முடியெல்லாம் எடுத்து விட்டோம்னா நம்ம வந்து ரெடி ஆகிடும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இது ஒன்று வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு இருக்கு. இதுக்கான கதை வந்துட்டு ரெகுலராக நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். நேப் ஷேவ் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் ஒரு விஷயம் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து வளர்ந்த முடி தான் இது. ஸோ ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுலேருந்து ஒரு 1 இயர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கு டக்குன்னு நம்மளுக்கு பன்னில் போய் சேர மாட்டுது. லாஸ்ட்டாக நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் மெத்தட் போயிடலாம். ஓகே, அகைன் ரீசெட் பண்ணியாச்சு. ஸோ ரீசெட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 27 முடிச்சிட்டேன். ஆனால் வந்து எடுத்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு 29 ஆயிடுச்சு. பரவாயில்ல, 29 எடுத்துக்கலாம். ஸோ இதோடைய அவுட்கம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. கொஞ்சம் லூஸாக ஃபீல் ஆகுது எனக்கு முடியலாம். நம்ம பர்ஃபெக்டாக கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது ஒரு மெஸ்ஸி பன் மாதிரி தான் இருக்கணும். நம்ம நீட்டாக வந்துட்டு சீவி ஸோ அப்படி போட்டோம்னா இந்த பன் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் அப்படியே மெஸ்ஸியாக அப்படியே கொஞ்சம் கலைச்சி போன மாதிரி முடியலாம் வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை நிதானமாக உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோவில் எப்படி பண்ணணும் அப்படின்றத பண்ணி காட்டுறேன். இது ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி யாராவது பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் நினைக்கலாம், இது என்ன பிரமாதம் 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸில் இதை விட பிரமாதமாக நானே வந்து பண்ணுவேன் இந்த மாதிரியான பன் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு. ஸோ அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுடைய வீடியோஸையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஒரு சேலஞ்ச் மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 30 செகண்ட்ஸ் பன் சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு டேக்கோடையும் நீங்கள் வந்து எனக்கு சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுக்கிற வீடியோஸில் என்னை வந்து டேக் பண்ணி நீங்களும் போஸ்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக திருப்பி அதை வந்து நான் ரீபோஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கு சேனலில் பார்த்துருந்த இந்த சேலஞ்ச் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிதானமாக இந்த ஹேர் ஸ்டைலாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட்ஸ் மாதிரி நான் எடுத்து திருப்பி நான் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். அண்ட் மறக்காமல் நான் இந்த நெயில் பாலிஷ் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ LE18 நெயில் பாலிஷ் வந்துட்டு நம்மளுடைய ட்ரெல் ஆப்பில் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கோடு யூஸ் பண்ணி 30% ஆஃபரை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, keep supporting and keep smiling. Bye.